ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான டேட் இஸ் அ ஹீரோ மாம் இஸ் அ ஸ்பிரிட் ஐ எம் அ ரீஇன்கார்னியேட்டர் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நாள் வரை வந்த அனிமே எல்லாத்த கம்பேர் பண்ணும்போதும் இந்த அனிமையோட ஸ்டோரி லைனே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் சூப்பராகவும் போகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் அ ரீஇன்கார்னியேட்டர் சீசன் 1 எபிசோட் 1. டென்பிளா அப்படிங்கிற ஒரு கிங்டம்ல பிரச்சனையே இல்லாம இருந்தது. அப்போ திடீர்னு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வரப்போ யங் ஸ்பிரிட் விசார்ட் தான் வந்துட்டு கிங்டம்காக போராட வந்தாரு. அவரை எல்லாரும் ஹீரோன்னு கூப்பிட்டாங்க. நிலைமை கைமீறி போகவோ தன்னோட ஸ்பிரிட் கிட்ட அந்த ஆளு கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால தன்னோட மொத்த பவரையும் கொடுத்து அவளை காப்பாத்தினாரு. பட் அந்த ஸ்பிரிட் அவரை சாக விடணும்னு நினைக்கல. சோ அவரை ஸ்பிரிட் ரமுக்கு அது தூக்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் இந்த கிங்டம் பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அவரை எல்லாரும் ஹீரோன்னு கூப்பிட்டாங்க. மக்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அந்த ஹீரோ இறந்து போகல, ஒரு நாள் திரும்ப வருவாருன்னு அப்படின்னு ஒரு அம்மா அவங்க குழந்தைக்கு கதை சொல்லவும் ஹீரோ எப்பப்பா திரும்ப வருவாருன்னு எல்லாம் கேட்க வருஷம் கொடுங்க நம்ம ஹீரோ வாங்கிட்டு இருக்கான். அப்பா வீட்டுக்கு போகாம இன்னும் எத்தனை நாள் தான் அவாய்ட் பண்ணுவீங்க நம்ம பொண்ணு கேட்கறா. கடைக்கு வந்த இன்னொருத்தன் லார்ட் ரோவல் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்க்கவும் அவர் திரும்ப வந்துட்டாரு எல்லாரும் பார்க்கவும் டக்கு நம்ம ஹீரோ அவன் குழந்தைய தூக்கிட்டு ஓடுறான். இதுக்கு மேல போறதுக்கு வழியே இல்ல. லார்ட் ரோவல் உண்மையிலேயே அது நீங்க எதனா திரும்ப வந்துட்டீங்களா நாங்க ரொம்ப சந்தோஷமான்னு பேசிட்டு இருக்கும் போதே டக்குனு அவன் டெலிபோர்ட் ஆயிருந்தான். ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு அவன் டெலிபோர்ட் ஆகும். எதுக்கு ஓடி வந்தீங்க, ஒழுங்கா திரும்ப வீட்டுக்கு போலாம்ல அப்படின்னு சொல்லி அவன் பொண்ணு கேட்கறான். என்கிட்ட கேட்காமயே எல்லாரும் என்ன ஹீரோ ஆக்கிட்டாங்க, எப்படி நான் திரும்ப போவேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆக்சுவலி அவங்க சொன்ன அந்த ஸ்டோரியில சில விஷயங்கள் மிச்சம் இருக்குன்னு எல்லாம் யோசிக்கிறா. அப்பா இருக்காராக டைம் எடுத்திருக்கும். பட் எங்க அம்மா ஒரு ஸ்பிரிட் குயின் ஆர்ஜின் சீக்கிரமே அவரை குணப்படுத்திட்டாரு. எங்க அப்பா அம்மா லவ் பண்ணாங்க. அப்பாவும் ஒரு ஹாஃப் ஸ்பிரிட்டா இப்ப மாறிட்டாரு. அதனால அவரோட பவர்ஸை ஒழுங்கா யூஸ் பண்ண முடியல. இப்போ பவர்ஸை யூஸ் பண்ண கத்துக்கிட்டாரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நான் பிறந்தேன்னா ஒரு ரீஇன்கார்னேட்டர். இதுக்கு முன்னாடி இடத்துல நான் ஒரு சயின்டிஸ்டா இருந்தேன். நியோ மெட்டீரியல்ஸ் சிந்தசைஸ் பண்றது தான் என்னோட வேலை. ஒரு நாள் எப்படியோ நான் இறந்து போயிட்டேன் சொல்லி எல்லாம் யோசிக்கிறா. பாஸ்ட் லைஃப் மெமரிஸ் இருக்கிறதுனாலயே என்னமோ என் பவர்ஸ் என்னால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு, அப்பா கவலைப்படாதீங்க, நீங்களே திரும்ப போயிட்டீங்கன்னா அவங்க உங்களை சேஸ் பண்ண மாட்டாங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது ரோவல் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோட வீட்டுல வேலை பார்க்குற ஒருத்தன் அவனை தேடி வந்திருக்கான். இவன் பேரு ஆல்பர்ட்டோ, எனக்கு பாடி கார்டா இருந்தவன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இதுதான் என் பொண்ணு ஏலன் பார்க்க எல்லாம் கியூட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். டியூக் வான் கிரிஃப்டோ எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். டியூக்கா நம்ம ஹீரோ கேட்கறான், 10 வருஷத்துக்கு முன்னாடி கிங்டம் நீங்க காப்பாத்தினதுனால உங்க ஃபேமிலியை ப்ரமோட் பண்ணிருக்காங்க அண்ட் உங்க தம்பி சாவல் தான் இப்ப ஃபேமிலி ஹெட்டா இருக்காருன்னு சொல்லுவோம். அவனே ஃபேமிலியை பார்த்துக்கிட்டோம் நம்ம ஹீரோ சொன்னா. பட் பிரச்சனையே லேடி நம்ம சொன்னதும் என்னது அவளா, என் பிரதரை கல்யாணம் மட்டும் அவ அதே வீட்டுல இருக்கானா, கண்டிப்பா நான் திரும்ப வர மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்பா அந்த பிரச்சனையில இருந்து இப்படி ஓடிட்டே இருப்பீங்க, நான் உங்களை வெறுக்கிறேன் அப்படின்னு எலன் சொல்லுவா. அச்சோ எலன் செல்லோ ப்ளீஸ் இது வெறுக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி கவலைப்படாதீங்க, அப்ப ஒழுங்கா வீட்டுக்கு போங்கன்னு வா சொல்றா. யார் இந்த ஆஜியல்னு எலன் கேட்கவோ இந்த கிங்டமோட செகண்ட் பிரின்சஸ், உங்க ஃபேமிலியில கல்யாணம் பண்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு அவ ஓவரா அப்பவே பேசிட்டு இருந்தா. போருக்கு போனா உயிரோடு திரும்ப வருவானான்னு தெரியலங்கிறதுனால அப்போதைக்கு கல்யாணத்தை தள்ளி போட்டுருந்தா நம்ம ஹீரோ சொல்லுவோம். பட் நீங்க இல்லங்கிறதுனால உங்க தம்பியாவா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு அந்த பாடி கார்டு சொல்றான். ஸ்பிரிட் வேர்ல்ட்ல உங்க டைம் எப்படி போச்சுன்னு கேட்கவும் ஆஜல வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும், அதுக்காகவாச்சும் நான் வந்தாகணும்ல, எனக்கு பதிலாக என் தம்பி சாவல் இத்தனை வருஷம் பாதிக்கப்பட்டிருக்கான், நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு சர்ச்சுக்கு போய் நிக்கிறான். என்னங்க வேணும்னு அங்க இருக்கிற ஃபாதர் கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஃபேஸ பார்க்கவும் ஹீரோ நீங்களான்னு கேட்குவோம். ஆமா நானே தான், எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கான டாக்குமெண்டேஷன் பண்ணணுமே அப்படின்னு நம்ம கேட்கவும் ஃபேமிலி மத்த ஆளுங்கெல்லாம் வரலையான்னு கேட்டா இல்ல இது சிம்பிளான கல்யாணம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அப்பா எதுக்காக திடீர்னு கல்யாணம்னு எல்லாம் கேட்கவும் அந்த ஆஜியல் கூட மோத போறோம்னா நம்ம எதுக்கும் கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம ஹீரோ சொல்றான். மேரேஜுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இப்ப ரெடியா வச்சிருக்காங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைமா சர்ச்சை போய் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கா. உங்க வைஃப் எங்க அப்படின்னு கேட்கவும் இதோ கூப்பிடுறேன் ஆர்ஜி இங்க வாரியா அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். டக்குன்னு அவ்வளோ டெலிபோர்ட் ஆகி வந்துருதா. அப்பா அம்மா நீங்க 2 பேரும் பார்க்க அழகா இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றா. ஸ்பிரிட்டா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுவோம். நானே இப்போ ஒரு ஹாஃப் ஸ்பிரிட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அந்த ஸ்பிரிட் சொல்றா. கடைசியா நடந்த அந்த போர்ல நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போகும்போது பாடி கார்டு தான் இவங்களை பார்த்திருப்பான். அப்படின்னா அன்னைக்கு அவரை காப்பாத்தினது நீங்க தானே அப்படின்னு சொல்லி அந்த பாடி கார்டு பாக்குறான். இப்போ அந்த மேரேஜ் சர்டிபிகேட்ல 2 பேரும் சைன் பண்ணணும். இந்த வேர்ல்டோட காட் வந்துட்டு அவங்களுக்கான பிளஸிங்க கொடுப்பாங்க. செரமனியும் நல்லபடியா முடியுது. அப்பா அம்மா இது நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும், கையை நீட்டுங்க அப்படின்னு சொல்லி எலன் வந்து ஒரு டைமண்ட் ரிங் அவங்களுக்கான ரெடி பண்றா. ஃபர்ஸ்ட் ரிங் வந்துட்டு பிளாட்டினம் ரெடி பண்ணிட்டு அதுக்கு மேல டைமண்ட் வந்து ரெடி பண்றா. அண்ட் அவ ரெடி பண்ணும்போது அட்டாமிக் நம்பர் 6 கார்பன் இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சயின்டிபிக் டேர்ம் யூஸ் பண்ணி தான் வந்து அவளால எலமெண்ட்ஸை கிரியேட் பண்ண முடியுது. இது செலிப்ரேட் பண்ற விதமா அப்படின்னு சொல்லி அந்த மொத்த இடத்துலயும் ஒரு இப்போ டைமண்ட் மலையவே அவ பொழிய வைக்கிறா. அவனோட அந்த கிஃப்ட் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு அவங்க 2 பேரும் சொல்றாங்க. என்னோட சிஸ்டர் ஓர் அண்ட் வாரும் நமக்கு பிளெஸிங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கடவுள்கள் வந்து இவங்களுக்கு பிளெஸிங் கொடுக்கறத ஆரிஜின் அசால்ட்டா பேசுறா. பட் அந்த ஃபாதர் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. எலன் மலையா வர வச்சு அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபாதர்கிட்ட கொடுத்து சர்ச்சுக்கு தேவையான வேலைகளை இதை வச்சு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. உங்க கருணைக்கு ரொம்பவே நன்றின்னு ஃபாதர் ஹாப்பி ஆகுறாரு. அப்பா உங்க கல்யாணத்துல ஒரு நல்ல சாப்பாடே போடல, நான் கோபமா இருக்கேன் அப்படின்னு எலன் சொல்றா. அந்த பாடி கார்டை பார்த்தவா மறைச்சிட்டு நிக்கவும் ஓ சாரி லார்ட் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு மேரேஜ்க்கு அவன் விஷ் பண்றான். ஓ தேங்க்ஸ் ஆல்பர்டோ அப்படின்னு நம்ம ஹீரோ
சொல்லிட்டு கோரி எலனை கூட்டிட்டு நம்ம இடத்துக்கு போயிரு. என்ன பண்ணுவான்னு தெரியாது, சோ நான் மட்டும் தனியாவே போய் இது டீல் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த லேடி ஒரு எனிமின்னா நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ராயல் ஃபேமிலிக்கும் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறது தெரிஞ்சதுன்னா எங்க 2 ஃபேமிலியும் ஒண்ணு சேர்க்கணும்னு எலனுக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு ஹீரோ யோசிக்கிறான். எல்லாம் நடக்காதுன்னு ஆல்பர்ட்டோ சொன்னா என் பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ இப்போ நம்ம ஹீரோ மட்டும் தனியா அவனோட வீட்டுக்கு திரும்ப போறான். பேசாம வீட்டுக்கு போல நம்ம வீட்டுக்கு போவோமா அப்படின்னு நம்ம கேட்கவும் ஒழுங்கா போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்கன்னு எலனும் அவளும் சொல்லவும் சரி நம்ம ஹீரோவோ போறான். இவங்க அவங்களோட ஸ்பிரிட் வேர்ல்டுக்கே டெலிபோர்ட் ஆகி வந்துட்டு அங்க இருக்கிற மிரர்ல வந்து என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. ஏஜிஎல் ஃபோர்ஸ் பண்ணி தான் நம்ம ஹீரோக்கு ஃபியான்சே வானா. திமிரு பிடிச்சவா ரொம்பவே மோசமானவளோ கூட. ரோவலுக்கு அந்த லேடியை சுத்தமா பிடிக்கல. அதுக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இவங்க ஃபேமிலியும் வந்துட்டு மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்றதுக்கு அனுப்பி வச்சா. அப்போ இருந்த ஃபேமிலி ஹெட் நம்ம ஹீரோவோட அப்பா தான் தலைமை தாங்கி எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிருந்திருக்காரு. ஹீரோவோட அப்பா அந்த பேட்டில் இறந்து போயிட்டாரு. நம்ம ஹீரோவோ உயிரை விட்டுருப்பான். பட் அந்த ஸ்பிரிட் தான் காப்பாத்திருப்பான். ரோவல் ரொம்பவே மாறிட்டாரு. அவர் இவ்வளவு ஹாப்பியா இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த பாடி கார்டு யோசிக்கிறான். என்ன மன்னிச்சிருங்கன்னு ஆல்பர்ட்டோ சொல்லவும் ஏரியாவா பவரை யூஸ் பண்ணி உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் இதை பண்ண வச்சிருக்கான்னு எனக்கு நானும் 10 வருஷமா உங்களை விட்டுட்டு போனதுல என் மேலேயோ தப்பு இருக்குதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஹீரோ திரும்ப வந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸ் எல்லா பக்கமும் பரவுது. ரோவல் தி ஹீரோ திரும்ப வந்துட்டாரா அப்படின்னு மக்கள்லாம் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. நம்ம ஹீரோவோட வீட்டு முன்னாடி மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி நின்றுட்டு இருக்காங்க. நான் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எல்லாருமே சேஃபா இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு சின்ன ஸ்பீச்சை கொடுத்துட்டு அவனோட ஃபேமிலியை பாக்குறதுக்கு கிளம்பிட்டான். பட்லர் வேலைக்காரங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷமா நம்ம ஹீரோவை வரவேற்கிறாங்க. லார்ட் ரோவல் உண்மையிலேயே திரும்ப வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த லேடி ஏஜிஎல் அப்படிங்கிற வார்த்தை பாஸ்டா ஓடி வர அடியில கால் தடுக்கி கீழே விழுந்து உருண்டுதான் வாரா. அவங்க தம்பி சாவலோட ஒய்ஃப் ஏஜிஎல் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவை கட்டிப்பிடிக்க ஓடி வந்தா டக்கு நம்ம ஹீரோ திரும்பி இருந்தா குண்டா அசிங்கமா மாறிட்டாலா நம்ம ஹீரோ பாக்குறான். நீங்க இல்லாததுனாலதான் ஃபோர்ஸ் பண்ணி உங்க தம்பியை கல்யாணம் பண்ண வேண்டியதா போச்சு. பட் இப்பதான் நீங்க வந்துட்டீங்களே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஆர்ஜின் செம டென்ஷன் ஆகுறா. எல்லாம் நம்மள ஸ்டாப் பண்ணுவோம். ஓ ஆமா நான் கோவப்படக்கூடாது அப்படின்னு அவ யோசிக்கிறா. சோ இவாதான் அப்பாவோட எதிரியா அப்படின்னு எல்லாம் பாக்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்னதான் அவ கிங்கோட பொண்ணா இருந்தாலும் அந்த ஏஜிஎல் பாக்குறதுக்கு கேவலமா இருக்கா ஒண்ணு. அண்ட் அவளோட கேரக்டர் செம கோவப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் எபிசோடு தான் இதை விடவும் இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.